தொன்மையான எழுத்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. வட்டெழுத்து. வடமொழியாளர் கொண்டு வந்த எழுத்து பிராந்த எழுத்து. சோ பௌத்தர்கள் புகுத்தினது பிராமி எழுத்து. எஸ், பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகே. சோ நமக்கு வந்து உலக மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களா பிரிக்கிறாங்க? 8. ஓகே. இந்தியால வழங்கக்கூடிய மொழி குடும்பங்கள் 4. தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியில இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சொன்னது யாரு? வில்லியம் கேரி வந்து சொல்லியிருப்பாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சோ இதுல தனி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு ஃபர்ஸ்டா சொன்னது எல்லிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எல்லிஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ வடமொழி அப்படின்னா வில்லியம் கேரி, வடமொழியில இருந்து வேறுபட்டது. ஸோ வா அப்படின்னு வருது இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தனி குடும்பம் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்டா சொன்னது எல்லிஸ். ஸோ அந்த எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்களே, எலி எப்படி சொல்லுவாங்க. அப்ப தனி குடும்பம் அப்படின்னா எல்லிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா திராவிட மொழிகளுக்கு தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சது யாரு? ஹோக்கன் அப்படிங்கிறவரு வச்சிருப்பாரு. திராவிடர் அப்படிங்கறத இடைக்காலத்துல பயன்படுத்தினது யாரு? குமரிலப்பட்டர் சொல்லியிருப்பாரு. கால்டுவெல் எழுதின நூலு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எந்த வருஷம் எழுதினாரு? 1856ல வந்து எழுதியிருப்பாரு. தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சது யாரு? திராவிட மொழி குடும்பம். எஸ், கால்டுவெல் தான் பெயர் வச்சிருப்பாரு. திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6. சோ இதுல தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இதை தவிர 2 எக்ஸ்ட்ரா என்ன வரும்? குடகு. ஓகேவா? சோ துளுவும் குடகும் வரும். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம்ங்கிறது நமக்கு தெரியும். சோ துளு, குடகு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ துளு வந்து எந்த எழுத்தால இன்னைக்கு எழுதப்படுது? கன்னட மொழியால எழுதப்படக்கூடியதுதான் இந்த துளு அப்படிங்கிறது. வட திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 3. ஓகேவா? 3 இருக்கும். தென் திராவிட மொழிகள் 10. நடு திராவிட மொழிகள் 12. ஓகேவா? சோ இந்தியாவுக்கு வெளியில பேசப்படக்கூடிய ஒரே திராவிட மொழி எது? பிராகுயி. எஸ், பிராகுயி தான் பேசப்படுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள்ல அதிகமான ஒலிகளை கொண்ட மொழி எது? சவுண்ட். எஸ், தோடா. சூப்பர், தோடா. சோ ஹிந்திக்கு அப்புறமா இந்தியால அதிகமா எந்த லாங்குவேஜ் பேசப்படுது? எஸ், தெலுங்கு தான் அதிகமா பேசப்படுது. ஓகே. சோ மலையாளத்துல முதல் இலக்கியம் என்ன புக்கு? ராமசரிதம். ஓகே, ராமசரிதம் வீரராமவர்மாவால எழுதப்பட்டது. சோ இந்த கன்னடத்தோட முதல் நூலை எழுதினது யாரு? நிர்பதுங்கர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமோகவர்ஷர். ஓகேவா? அமோகவர்ஷர் அல்லது நிர்பதுங்கர் கவிராஜ மார்க்கம் வந்து எழுதியிருப்பாரு. சோ தெலுங்குல பாரதம் எழுதினது யாரு? நன்னையப்பட்டர். சூப்பர். சோ நன்னையப்பட்டர் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு பண்ணது யாரு? பரோ. தாமஸ் பரோ. திருந்தாத திராவிட மொழிகள் தாமஸ் பரோ வந்து வருவாரு. நெக்ஸ்ட் வந்து பிராகுயி மொழியை ஆய்ந்தவர் பிராகுயி லீச். ஓகேவா? லீச் வந்து ஆய்வு பண்ணியிருப்பாரு. குயி யாரு? குயி மொழியை ஆய்ந்தவர் குயி வந்து பெர்சிவர். ஓகேவா? ஜான் பெர்சிவர். சோ பெர்சிவர் அந்த சேட்டலைட் யாரு லான்ச் பண்ணது? நாசா. எஸ், நாசா. ஓகேவா? சோ பெர்சிவர் வந்து நல்லா குயின்னு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது அப்படியே சவுண்ட் போட்டு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடக்கூடிய சீன யாத்ரீகர் யாரு? யுவான் சுவாங். ஓகே. சோ நமக்கு லாஸ்டா பிரிஞ்ச மூல திராவிட மொழியில இருந்து லாஸ்டா பிரிஞ்ச மொழி எது? மலையாளம். எஸ், மலையாளம் தான் பிரிஞ்சிருக்கும்.
ஓகே. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். ஸோ இது யாரோட வரி? பிங்கள யாரு? நிகண்டு. பிங்கள எஸ், நிகண்டு. பிங்கள நிகண்டுல இருக்கக்கூடியது. ஓகே. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படிங்கிறது பிங்கள நிகண்டு. ஸோ வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி என்று முதலில் தமிழை சொன்னது கார்டுவெல். எஸ், கால்டுவெல் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிராகுயி வந்து திராவிட மொழி குடும்பத்துல எப்ப இணைக்கப்பட்டது? எந்த வருஷம்? 1911. எஸ், 1911 இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்த் பிஜிலி யோஜனா எப்ப ஆரம்பிச்சாங்க? பிப்ரவரி 2024. எஸ், February 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள். எஸ், நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதோட திட்ட காலம் இந்த டியூரேஷன் எப்போல இருந்து எப்போ வர? 2023 to 24 to 27. அப்புறம் 26 to Yes. 27. 2023-24 இருந்து 2026-27 வரைக்கும். ஸோ 27க்குள்ள எத்தனை வீடுகளை உள்ளடக்கி இதை ஒரு கொண்டு கோடி. வரணும்? 1 Yes, crore. 1 crore. 1 கோடி வீடுகளை உள்ளடக்கி இலக்கு 2027 மார்ச்சுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்கு மாசம் எவ்வளவு யூனிட் வர மின்சாரம்? 300 unit. எஸ், 300 யூனிட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உஜாலா, இந்த உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல், இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்துச்சு? Domestic effective lighting Lightning program. DLP. டிஎல்பி, டொமஸ்டிக் எஃபிஷியன்ட் லைட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். டொமஸ்டிக் எஃபிஷியன்ட் லைட்டிங் ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த வருஷம்? 2015 January 5. எஸ், 2015 January 5. ஸோ இதுல நோடல் ஏஜென்சி யாரு? செயல்படுத்தக்கூடிய நிறுவனம்? EESL. இஇஎஸ்எல். ஓகே, எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து இதை செயல்படுத்துறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? உஜ்வாலா May 2016. எஸ், May 1, 2016. எந்த பிளேஸ்ல? Balia. எஸ், பாலியா, UP. யூபி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உஜ்வாலா 2.0 இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021 August August. 2021 August. எஸ், ஆகஸ்ட் 2021. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரை கொடுத்திருப்பாங்க? 23-24 ல இருந்து 25-26 வரைக்கும். எஸ், 2023-24 இருந்து 2025-26 வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ உஜ்ஜவாலா எப்போ? 2007. 2007 அப்படிங்கிறது. ஸோ இது எதற்கான ஸ்கீம்? Women and children. Human trafficking for எஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங்ல இருந்து அந்த குழந்தைகள் பெண்களை வந்து பாதுகாக்கிறது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாத்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், ஸோ மறுவாழ்வு அளித்து சமூகத்தில் மீண்டும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து உஜ்ஜவாலா அப்படிங்கிற திட்டம். ஓகே. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கிறாங்க? 1920 ல மாண்டேகு செம்ஸ்பர்ட் இருக்கும். 1920 எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணி அவங்களோட சகாப்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்டா யாரு சிஎம் ஆயிருப்பாங்க? சுப்பராயலு. சுப்பராயலு வந்து சிஎம் ஆயிருப்பாரு. ஸோ இவர் வந்து யாரை வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு? பிடி தியாகராயர். எஸ், பிடி தியாகராயரை வந்து கூப்பிட்டுருப்பாரு. பட் அவர் வந்து யாரோட நேம சஜஸ்ட் பண்ணாரு? சுப்பராயலு. சுப்பராயலோட நேம வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சட்டமன்ற தலைவரா யாரு நியமிக்கப்பட்டாங்க? பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. எஸ், பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1921 இவர் சுப்பராயலு நீங்கினதுக்கு அப்புறமா யாரு சிஎம் ஆக்குறா? பனகலரசரோட இயற்பெயர் என்ன? ராமராயனிங்கர். சோ இவங்க பீரியட்ல யாரு கல்வி அமைச்சரா இருந்தாங்க? ஏபி பாட்ரோ வந்து கல்வி அமைச்சரா இருந்திருப்பாங்க. சோ இந்த சென்னை 1000 விளக்கு பகுதியில இலவச காலை உணவு யாரு கொண்டு வந்தது?
பிடி தியாகராயர் தியாகராயர். மேயரா இருப்பார். பிடி தியாகராயர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுதான் அதுக்கப்புறமா மதிய உணவு திட்டம் அப்படின்ட்டு மாறி இருக்கும். லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எப்போ? 21 1920. 1920. ஓகே, ஸோ 1920. இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 18 22 டிசம்பர் 18 1922 டிசம்பர் 18 மெட்ராஸ் இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அந்த பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா நமக்கு 1925 அது நிறைவேற்றப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. திருப்பி ஃபைனலைஸ் ஆகி நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது 1926. ஓகே, 1926. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? மோடிஜி 2025 ஜூன் 5. எஸ் 2024 ஜூன் 5. ஓகே, 2024 ஜூன் 5 அப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இந்த சுயராஜ்ய கட்சி எப்போ ஆரம்பிச்சாங்க? 1923 ஜனவரி 1923 ஜனவரி 1. யார் ஸ்டார்ட் பண்ணது? சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுயராஜ்ய கட்சி வந்து 1923 எலெக்ஷன்ல இங்க போட்டி போட்டிருப்பாங்க சென்னையில. ஸோ அதுல வந்து எத்தனை பிளேஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க? 11 பிளேசஸ்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது யாருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க? சிஆர் ரெட்டி எஸ், சிஆர் ரெட்டி வந்து பனகலரசருக்கு ஆப்போசிட்டா வந்து கொண்டு வந்திருப்பாரு. 1924 புதுசா கவர்னரா பொறுப்பேற்றவர் யாரு? அந்த கோஷன் வைகோன் கோஷன் அப்படிங்கிறவரு பதவியேற்றிருப்பாரு. 1926 எலெக்ஷன்ல இந்த ஸ்வராஜ் பார்ட்டி எத்தனை பிளேசஸ்ல வின் பண்றாங்க? 41. எஸ், 41 பிளேசஸ்ல வந்து வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 11, அதுக்கப்புறம் வந்து 41 அப்படிங்கிறது வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து யாரு சிஎம் ஆகுறாங்க 1926? சுப்பராயன். சுப்பராயன் வந்து சிஎம் ஆகுறாரு. பட் வந்து யார வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு? கோஷன் நரசிங்க ராஜு. எஸ், நரசிம்மராஜு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவர் வந்து சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால சுயேட்சையா இருந்த சுப்பராயனை கூப்பிடுவாங்க. சுப்பராயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்தவர் தான். ஸோ கருத்து வேறுபாட்டின் காரணமா தனியா வந்திருப்பாரு. ஸோ இவரை சிஎம் ஆக்குனதுக்கு அப்புறம் சுயராஜ்ய கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி முதலியார் இவங்க வந்து அதுல அந்த அவையில இருந்திருப்பாங்க. அடுத்தது இவங்களை நீக்கிட்டு ரங்கசாமி முதலியாருக்கு பதிலா யாரு நியமிக்கப்பட்டிருப்பா? செட்டியார். எஸ், முத்தையா முதலியார். ஓகேவா, சோ முத்தையா முதலியார். அதுக்கப்புறம் ஆரோக்கியசாமி பதிலா யாரு? சேது ரத்னம். ஓகேவா, அதே எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பேர் சொல்றீங்க? சேது ரத்னம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து முத்தையா, அதுக்கப்புறம் சேது ரத்னம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோட்டா சிஸ்டம். ஸோ இது யார் ஃபாதர் ஆஃப் கோட்டா சிஸ்டம்? எஸ், முத்தையா முதலியார். ஸோ அதுதான் ஃபாதர் ஆஃப் கோட்டா சிஸ்டம். ஸோ இவரு கொண்டு வந்த அந்த கோட்டா சிஸ்டத்துல முஸ்லிம்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க? 16. எஸ், 16%. நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதோருக்கு 44% அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு எவ்வளவு பிளேசஸ் கொடுத்தாங்க? சீட்டு 2 தலா. எஸ், பெர் பார்ட்டிக்கு வந்து 2 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட பத்திரிகையில குடியரசுல வந்து பெரியார் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1928 ராமராயனிங்கர் இறந்ததுக்கு அப்புறமா யாரு பொறுப்பேற்கிறா கட்சியோட பொறுப்பை? பொப்பிலி ராஜா. எஸ், பொப்பிலியரசரோட இயற்பெயர் என்ன? எஸ், ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படிங்கறது அவரோட இயற்பெயர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1930 யாரு சிஎம் ஆயிருப்பாங்க? முனுசாமி நாயுடு. எஸ், முனுசாமி நாயுடு வந்து சிஎம் ஆயிருப்பாரு. ஓகே, இவர் பெரியாரோட ஈரோடு பிளான் எப்போ? 1932. எஸ், 1932.
ஓகே. ஸோ 1934 எலெக்ஷன்ல சுயராஜ்ய கட்சி எத்தனை பிளேசஸ்ல வின் பண்ணிருக்கும்? 29. 29 எஸ், places. 29. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 11, அடுத்தது 41, அடுத்தது 29 அப்படிங்கிறது. ஸோ மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஸோ இவங்க வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா எப்பதான் கொடுக்கப்பட்டுச்சு? 1921ல தான் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல உருவாச்சு? சிவன் ஞானம் பிள்ளை கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல உருவாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த மர்மலான் கிராமம் அப்படிங்கிறது என்ன பெயர் ஆயிடுச்சு? பேரு மாம்பலம். ஓகே. மர்மலான் வந்து மாம்பலம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தியோட பீரியட் எப்ப பிறந்தாரு எப்ப இறந்தாரு? 1987. 1887, 1943, 1887, 1943 வரைக்கும் இருந்திருக்கும் அவரு. சோ சத்தியமூர்த்தி வந்து எந்த பிளேஸ்ல பிறந்தாரு? புதுக்கோட்டை திருமயம்ல வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே. சோ இவர் வந்து இந்த ப்ரோ சேஞ்சஸ்ல இருந்தாரா நோ சேஞ்சஸ் மாற்றம் வேண்டுவோரா? ப்ரோ சேஞ்சஸ் மாற்றம் வேண்டுவோர்ல வந்து இருந்திருப்பாரு. ஓகே. சோ இவர் வந்து எங்க வந்து தேசிய கொடியை வந்து ஏத்துனதுக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? பார்த்தசாரதி கோவில் உச்சியில தேசிய கொடி ஏற்றின குற்றத்துக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அடக்குமுறை சட்ட திருத்த மசோதாக்கு எதிரா பேசியிருப்பாரு. எப்போ எந்த வருஷம்? 1936. ஓகே. 1936ல வந்து பேசியிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரோட பேர்ல எந்த நீர்த்தேக்கம் அழைக்கப்படுது? பூண்டி நீர்த்தேக்கம் சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சோ இவருக்கு இன்னொரு பேரும் கொடுத்திருப்பாங்க. என்ன பேரு? வெள்ளிநாக்கு நாவலர், சில்வர் டங் ஒரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக பம்பாயில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சென்னை வந்துட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த டைம்ல இவரை வந்து எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? எந்த பிளேஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க? அரக்கோணத்துல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அடைச்சது வேலூர் சிறையில. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் மாத்திருப்பாங்க? நாக்பூர்ல இருக்க அமராவதியில, சென்னையில. எஸ், நாக்பூர்ல இருக்கக்கூடிய அமராவதி சிறையிலையும் சென்னை மத்திய சிறைக்கும் வந்து மாத்திருப்பாங்க. சோ இவர் இறந்தது எப்போ? 1943 மார்ச் 28. எஸ், 1943 மார்ச் 28ல வந்து இறந்திருப்பாரு. ஓகேவா? அவ்வளவுதான். வேர்ல்டு பாப்புலேஷன் டே எப்போ? ஜூலை 11 இல்லையா? சோ இது ஏன் வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு சொல்லிட்டு ஜூலை 11 செலக்ட் பண்ணாங்க? 1987ல வந்து 5 மில்லியன் எஸ். சோ 1987ல ஜூலை 11ல வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 5 பில்லியனை வந்து ரீச் பண்ணிருக்கும். சோ அததான் வந்து 1989ல இருந்து உலக மக்கள் தொகை தினமா செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் டே எப்போ? பிப்ரவரி 9. பிப்ரவரி 9. இது எதனால செலக்ட் பண்ணிருப்பாங்க? சுதந்திரத்துக்கு அப்புறம். எஸ். சோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதலா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 9, 1951ல நடந்திருக்கும். சோ அந்த தினத்தை தான் வந்து நம்ம தேசிய மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் எப்ப? உலக மக்கள் தொகை ஆண்டு 1974 அப்படிங்கிறது. சோ நம்ம இந்தியால வந்து 60% ஆஃப் பாப்புலேஷன் எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க?
7. 7. 7 ஸ்டேட்ல வந்து இருக்காங்க. ஸோ எங்க அதிகமான வயசானவங்க இருக்காங்க? பஞ்சாப், கேரளா. கேரளா, பஞ்சாப். எஸ், கேரளா, பஞ்சாப்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் யூபி, பீகார். பீகார். எஸ், யூபி, பீகார்ல வந்து இருக்கிறோம். ஸோ இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியால ஃபர்ஸ்டா பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது எப்ப எடுத்திருப்பாங்க? 81. 1872. 1872 மேயோ பீரியட். 1872ல வந்து மேயோ வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணது யாரு? ரிப்பன் 1881. எஸ், ரிப்பன் வந்து 1881ல வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் கமிஷனோட ஃப்ளாடன். கமிஷனர் யாரு? எஸ், டபிள்யூ ஃப்ளோடன் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. ஸோ 15வது சென்சஸ் கமிஷனர் யாரு? சந்திரமௌலி. 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 ஓகே. 16 மிருத்யுஞ்சய் நாராயண். எஸ், மிருதுஞ்சய் குமார் நாராயணன் வந்து 16. ஸோ 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்போட தீம் என்ன? 15க்கு Our census, our future. One future. அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். ஸோ இப்போ 2026 Our census, our development. அவர் ஓகே, அவர் சென்சஸ் அவர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல மாஸ்காட் என்ன இந்த தடவை? பிரகதி, விகாஸ். Yes, பிரகதி அண்ட் விகாஷ். சென்சஸோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1855. எஸ், 1855. சென்சஸ் கண்டக்ட் பண்ணக்கூடியது யாரு? Ministry of Home Affairs. மக்கள் தொகை ஆணையர். ஹோம் அஃபேர்ஸ். ஸோ அந்த ஆஃபீஸர் யாரு? அந்த கமிஷனர் யாரு? Census ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். ஓகேவா? ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரர் ஜெனரலும் சென்சஸ் கமிஷனரும் சேர்ந்து தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்டா டிஜிட்டலி எடுக்கக்கூடியது, அதே மாதிரி செல்ஃப் என்யூமரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. இந்த செல்ஃப் என்யூமரேஷன் அப்படிங்கிறது எத்தனை லாங்குவேஜ்ல கொடுக்கலாம்? 16. 16. ஓகேவா? 16 லாங்குவேஜஸ்ல கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஹவுசிங் சென்சஸ்க்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? 33. 33. பாப்புலேஷன் சென்சஸ்க்கு 40. எஸ், 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சஸ் அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்ல வரும்? யூனியன் லிஸ்டா, கன்கரண்ட் லிஸ்டா, ஸ்டேட் Central லிஸ்டா? Union List. எஸ், யூனியன் லிஸ்ட்ல தான் வரும். யூனியன் லிஸ்ட் எந்த ஆர்டிக்கல்ல கவர் ஆகும் நமக்கு இந்த லிஸ்ட்? 246. எஸ், 246ல வந்து கவர் ஆகக்கூடியது. ஸோ அர்பன் பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல 2011 சென்சஸ் படி எவ்வளோ பர்சன்டேஜ்? 48.40. எஸ், 48.40% அப்படிங்கிறது. பாப்புலேஷன் growth ரேட் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்குது? Meghalaya. மேகாலயா. ஓகேவா? ஸோ கம்மியா இருக்கக்கூடியது நாகாலாந்து. நாகாலாந்து அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல எங்க அதிகமா இருக்கு வளர்ச்சி விகிதம்? காஞ்சிபுரம். கம்மியா இருக்கக்கூடியது நீலகிரி. ஓகே. பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியால எவ்வளவு? 382. Yes, 382. ஸோ இந்தியால பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்குது? அருணாச்சல் பிரதேஷ். 17. அருணாச்சல் பிரதேஷ்ல கம்மியா இருக்கும். ஸோ 17. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளவு இருக்குது? 555. கம்மியா எங்க இருந்திருக்கும்? நீலகிரி. ஸோ செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாவட்டம் எது? தர்மபுரி. தமிழ்நாட்டுல எவ்வளவு செக்ஸ் ரேஷியோ இருக்கு? 996. ஸோ இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளவு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பாங்க? 1000 ஆண்களுக்கு. ஸோ இந்தியால செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருந்துச்சு? 943. ஸோ இந்த NFHS 5 ரிப்போர்ட் படி இந்தியால எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இது? ஐ மீன் செக்ஸ் ரேஷியோ 1020 1020 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் அந்த NFHS 5 ரிப்போர்ட் படி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாலின விகிதம், சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எந்த ஏஜ் கேட்டகரிக்கு கால்குலேட் பண்றாங்க? 1 to 6. 0 to 6 years அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாவட்டம் இது? நீலகிரி. கம்மியா இருக்கக்கூடியது அரியலூர். ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல எவ்வளவு சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருந்துச்சு 2011? 943. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் தமிழ்நாடு
17.6. எஸ் 70.6. இப்போ எக்கனாமிக் சர்வே படி எவ்வளவு பார்த்திருப்போம்? 73.2. 72. எஸ் 73.2. ஓகே 73.2 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 7.4. எஸ் 7.4. ஓகே 7.4. இந்தியால 7.11. ஸோ இந்தியால எஸ்டி பாப்புலேஷன் அந்த மக்கள் தொகை எவ்வளவு பர்சன்டேஜ்? 8.6%. 8.6%. எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் 16.6. 16.6. எஸ் அப்படியே டபுள் 16.6% அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இந்திய மக்கள் தொகை எண்ணிக்கையில பாப்புலேஷன்ல வந்து தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்குது இப்போ கரண்டா? 6th. 6th பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா 6th பிளேஸ்ல. ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ எடுத்திருப்பாங்க? 1931. 1881. ஓகே ஸோ 1931ல லாஸ்டா Last ஆ எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்திருப்பாங்க. 1881ல ஃபர்ஸ்டா எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துட்டா ஃபர்ஸ்டா எங்க எடுத்து வெளியிட்டாங்க? பீகார். 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 ஓகேவா கர்நாடகால வெளியிட்டிருப்பாங்க. ஆனா கர்நாடகா- எடுத்தாங்க, வெளியிடல. ம். கர்நாடகால வந்து வெளியிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ பீகார்ல ஃபர்ஸ்டா எடுத்து வெளியிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி கம்மியான growth ரேட் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எது? அந்தமானா? லக்ஷதீப். ஓகேவா லக்ஷதீப். லக்ஷதீப். ஸோ அதிகமானது அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலி. தமிழ்நாடு பாப்புலேஷன் சென்சஸ் டைரக்டர்ஸ் பார்த்திருப்போம். ஸோ 2027க்கான சென்சஸ் டைரக்டர் யாரு? யாரு? சுந்தரேஷ் பாபு. ஓகேவா சுந்தரேஷ் பாபு 2025ல இருந்து அவர் தான் இருக்காரு. ஸோ 1971ல யார் இருந்திருப்பா? சொக்கலிங்கம். ஓகேவா சொக்கலிங்கம். ஸோ இந்த ஆர்டர் சொல்லியிருப்பேன், அது படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொக்கலிங்கம், அடுத்தது முத்துசாமி, சம்பத்குமார், சந்திரமௌலி, கோபாலகிருஷ்ணன், சுந்தரேஷ் பாபு. ஓகேவா ஸோ இவங்க தான். எடுத்து அனுப்பிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ரிப்பீட் பாத்தீங்க பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் 1971ல வந்து சொக்கலிங்கம். 1981ல வந்து முத்துசாமி, ஏபி முத்துசாமி. 1991ல வந்து சம்பத்குமார். சொக்கலிங்கம், முத்துசாமி, சம்பத்குமார். அடுத்தது 2001ல வந்து சந்திரமௌலி. 2011ல வந்து கோபாலகிருஷ்ணன். 2027ல வந்து சுந்தரேஷ் பாபு. ஸோ இவங்க இருந்திருப்பாங்க. ஓகே ஸோ இந்த பிக்சர் போட்டு விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட தமிழ்நாட்டு மாவட்டம் இது? சென்னை. ஓகேவா சென்னை. ஸோ குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் டென்சிட்டி? நீலகிரி. ஓகே மக்கள் தொகை அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டியில இந்திய அளவுல தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்? 12வது பிளேஸ்ல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்டிபிஏ ஆக்ட் மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1971ல. பிசிபிஎன்டிடி ஆக்ட் 1994. ஓகே. மிஷன் பரிவார் விகாஸ் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2016ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் ஹெல்த் பாலிசி ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க? 1976 ஒரு தடவை, 2000ல ஒரு தடவை. ஓகே 1976 2000. ஹெல்த் பாலிசி சுகாதார கொள்கை 2017. எஸ் 2000. 2002. அதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை 83, 83ல 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் லாஸ்டா 2017ல. ஸோ எம்எம்ஆர் வந்து எவ்வளவு இருக்கு எஸ்ஆர்எஸ் இதுபடி இந்தியால? 35. 87. ஓகேவா எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட் 2022-24 படி 87 இருக்கும். ஸோ எம்எம்ஆர் வந்து டோட்டலா எத்தனை பேருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க? 1 லட்சம் பேருக்கு. ஓகே தமிழ்நாட்டுல எம்எம்ஆர் எவ்வளவு இருக்கு? 70. எஸ் 25. ஓகேவா 25 இருக்குது. ஸோ 1 லேக்குக்கு 25 டெத் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கேரளால தான் ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கக்கூடியது. எங்க எவ்வளவு? எஸ் நம்மளை விட 1 கம்மியா இருப்பாங்க 24. ஓகேவா
ஐஎம்ஆர் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க? டோட்டலா எவ்வளவு பேபிஸ்? 1000 குழந்தைங்களுக்கு எவ்வளவு இது பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து எவ்வளவு இருக்கு ஐஎம்ஆர்ல? 24. ஓகேவா? 24 இருக்கும். ஐஎம்ஆர் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் இது? சத்தீஸ்கர். ஓகேவா? சத்தீஸ்கர். ஸோ தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்குது? 11. ஓகேவா? 11 இருக்கும். ஸோ கேரளால பாத்தீங்கன்னா 8 இருக்கும். ஓகேவா? கேரளால 8, தமிழ்நாட்டுல 11 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HDI இண்டெக்ஸ்ல இந்தியா இப்ப எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? 130. 130. எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்காங்க? 0.685. 0.685 அப்படிங்கிறது வச்சிருக்கிறோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கல் வீதத்திலையும் உணவு உற்பத்தி கூட்டல் வீதத்திலையும் மால்தஸ் கோட்பாடு அப்படிங்கிறது. சோ ஆப்டிமம் தியரி வந்து யாரு வெளியிட்டிருப்பாங்க? எட்வின் கேனன் வந்து வெளியிட்டிருப்பாரு 1924ல. ஓகே. சோ இந்த உத்தம அளவு கோட்பாடு அப்படிங்கிறது எதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வெளிப்படுத்துவதுன்னு சொல்லியிருப்பாங்க? பாப்புலேஷன்ல இருக்க சேஞ்சஸ் பெர் கேபிட்டா இன்கம். எஸ். சோ பாப்புலேஷன் மக்கள் தொகையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதன் விளைவா தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம்ல ஏற்படக்கூடிய மாற்றம். சோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் உத்தம அளவு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆப்டிமம் தியரி, எட்வின் கேனன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை மாற்ற கோட்பாடு அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்பட்டுச்சு? மாதிரி அமெரிக்கன் வாரன் தாம்சனால உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1952. தமிழ்நாட்டுல 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976ஓட டார்கெட் வந்து என்னவா இருந்துச்சு? இறுதியில என்னவா கொண்டு வந்திருப்பாங்க? எத்தனை குழந்தைங்களை கொண்ட சராசரி குடும்ப சோ 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவு. ஓகேவா? சோ இதுல அந்த குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ இதுல 2 பாயிண்ட் கேட்டிருப்பாங்க. 3 பாயிண்ட். மொத்தம் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976ல எடுக்கப்பட்டுச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளோட கல்விக்கு இதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிறது. ஸோ 3வது பாயிண்ட் வந்து இதோட இலக்கு இறுதியில 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவு அப்படிங்கிறது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருப்பான். ஸோ 3மே வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000. ஸோ இதுல வந்து நமக்கு அது இயர் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976ல கொண்டு வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. அதான் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976ல கொண்டு வந்தாங்க. அவங்க செகண்ட் பாயிண்ட் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளோட கல்விக்கு முக்கியத்துவம். சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தைகளின் கல்வி. ஓகே. சோ நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 வந்து என்ன டார்கெட் வச்சிருப்பாங்க? எப்பைக்குள்ள 2045ல ஒரு நிலையான மக்கள் தொகை சஸ்டைனபிள் பாப்புலேஷன் கொண்டு வரணும். 2045க்குள்ள நிலையான மக்கள் தொகை அப்படி அடைகிறது அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட். சோ இதோட இடைக்கால நோக்கமா TFR வந்து எவ்வளவு ரீச் பண்ணணும்னு வச்சிருக்காங்க? 2010க்குள்ள 2.1 அப்படிங்கிறது. இது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? MS சுவாமிநாதன் 1993. எஸ். MS சுவாமிநாதன் கமிட்டி 1993ல வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இவங்க வந்து ஒரு ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபண்ட்? பாப்புலேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மென்ட் ஃபண்ட். எஸ். பாப்புலேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது அதுதான் வந்து நேம் எப்படி மாறி இருக்கும்? நேஷனல் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். जनसांख्या स्थिरता कोश 2005. சூப்பர். சோ ஜன்சாங்கியா ஸ்திரதா கோஷ் 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏப்ரல் 12. சோ இது வந்து எவ்வளவு ஃபண்டோட ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 100 crores. எஸ். 100 கோடியோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே. சோ இது எந்த ஆக்டுக்கு கீழ ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க? சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. 1860 சங்கங்கள் பதிவு சட்டத்துக்கு கீழ இத வந்து இது பண்ணிருப்பாங்க.
ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 திட்டங்கள் இருக்கும். ஸோ பிரேரணா, பிரேரணா, சந்துஷ்டி. பிரேரணா, நேஷனல் சஞ்சித், ஹெல்ப்லைன். உதவி. ஓகே. ஸோ பிரேரணா அப்படிங்கிறது என்னது? 2 கால சைல்டுக்கு நடுவுல தாமதமா கேப், மேரேஜ் பண்ணிக்கிறது. மேரேஜ் வந்து லேட் லேட் பண்ண மேரேஜ். எஸ். லேட் மேரேஜ். லேட் மேரேஜ். ஓகே. லேட் மேரேஜ் 2 பேபிஸ்க்கு அந்த குழந்தை பிறப்புக்கு இடையேயான கால இடைவெளி. சந்துஷ்டி ஸ்கீம் அப்படிங்கிறது பிபிபி மாடல்ல பிரைவேட்ல இருக்க கைனகாலஜிஸ்ட் அண்ட் வாசக்டமி சர்ஜன்ஸ். எஸ். ஸோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி பிரைவேட்ல இருக்கக்கூடிய அந்த மகப்பேறு மருத்துவர், வாசக்டமி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மூலமா கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது சந்துஷ்டி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2000. 2000. 2000. ஸோ இதோட தலைவர் யாரு? With Vice Chairman of PM, Niti Aayog. PM. தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர், துணை தலைவர் வந்து வைஸ் Vice சேர்மன் chairman ஆஃப் of Niti நிதி ஆயோக். ஓகே. ஸோ NFPIS இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2005. 2005. ஸோ இதுல வந்து இது என்னன்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டெம்னிட்டி ஸ்கீம். ஓகே. ஸோ தேசிய குடும்ப கட்டுப்பாடு இழப்பீடு திட்டம் 2005. ஸோ குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ? Prohibition of child marriage. 2006ல. ஸோ இதுல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பெயிலபிளா நான் பெயிலபிளா? நான் Non-bailable. bailable. நான் பெயிலபிள். ஸோ 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் இதுல ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஜெயிலு? 2 வருஷம் 2 சேர்ந்து years, 1 லட்சம் 1 lakh அபராதம். fine. prayer to. எஸ். 2 இயர்ஸ் ஜெயிலு இல்லைன்னா 1 லட்சம் அபராதம். சம்டைம்ஸ் ரெண்டுமே கொடுப்பாங்க. ஸோ இதுல ஊராட்சி பகுதிகளில் இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய அதிகாரி தலைமை யாரு? பஞ்சாயத்து சேர்மன். Panchayat chairman. எஸ். ஊராட்சி தலைவரோட தலைமையில வந்து செயல்படும். ஸோ இந்த ஒரு பெண்களோட திருமண வயதை உயர்த்துறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. Jaya Jaitley Committee. ஜெயா ஜேட்லி கமிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எந்த ஸ்டேட் பெண்களுக்கு 21 வயசு Himachal. கூட்டியிருப்பாங்க? Himachal Pradesh. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து கூட்டியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த இந்த ஆஷா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2005. 2005. 2005. ஆஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Accredited social health activist. Health activist. எஸ். ஸோ அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது 2005. ஸோ நமக்கு இந்த அங்கன்வாடிகள் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1974. 74. எஸ். 1974. பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் தமிழ்நாட்டுல எந்த வருஷம்? அப்படியே 10 வருஷம் கம்மி பண்ணீங்க. எஸ். 1964. ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷன் பரிவார் விகாஸ் அப்படிங்கிறது எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருந்து 146 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும்? 7. எஸ். 7. ஓகேவா? 7 மாநிலங்கள்ல இருந்து 146 மாவட்டங்கள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருப்பாங்க. 2021ல எத்தனை ஸ்டேட்டுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க? And the North Eastern 6 states. நார்த் ஈஸ்டர்ன் எஸ். ஸ்டேட்ஸ். 6 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 மாநிலங்கள்ல இது வந்து செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து 2017ல 2 இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்று மாச்சா சாயா அண்ட் தாரா. எஸ். சாயா அண்ட் அந்தாரா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 19. 2019ல பிரைவேட் பில் இந்த தனிநபர் மசோதாவா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து சட்டம் ஆகல. சோ பில்லா பாஸ் பண்ணது பில் கொண்டு வந்தது யாரு? இன்ட்ரடியூஸ் பண்ணது ராகேஷ் சின்ஹா. எஸ். ராகேஷ் சின்ஹா வந்து கொண்டு வந்திருப்பாரு. சோ குடும்ப கட்டுப்பாடு துறை அப்படிங்கிறது எப்ப நிறுவப்பட்டுச்சு? டிபார்ட்மெண்ட் 1966. எஸ். 1966. சோ எந்த 5 இயர் பிளான் எந்த 5 இயர் பிளான்ல இது நான்காவது. 4th 5 இயர் பிளான் அப்ப இது பத்தி இது கொண்டு வந்திருப்பாங்க ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டடா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தோட சாதனைகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எந்த வருஷத்துக்குள்ள 75% அடையணும் அப்படிங்கிற டார்கெட்டை இந்தியா ரீச் பண்ணியிருக்கும்? ரீச் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் Sustainable Development Goal. 2030. ஓகேவா? ஸோ 2030க்குள்ள ரீச் பண்ணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருக்காங்க. எக்ஸல் அவார்டு வந்து எப்போ இந்தியா கொடுத்தாங்க? 2022. எங்க வச்சு கொடுத்தாங்க? Thailand. எஸ். தாய்லாந்து பட்டாயா சிட்டில வச்சு கொடுத்திருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிறது குடும்ப நலத்திட்டமா எப்ப மாத்தப்பட்டுச்சு? 1977. எஸ். 1977ல வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது நமக்கு 2020 ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுல எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க அதுல? 1.4. எஸ். 1.4 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட்.
ஆனா இந்த இப்போ நேஷனல் 1.3 இருக்கு. ஆமா நியூஸ் பேப்பர்ல வந்து அன்னைக்கு போட்டிருந்தோம் 1.3 இதுலயும் இருக்குன்னு எஸ்ஆர்எஸ் நினைக்கிறேன் ரிப்போர்ட்ல அந்த 1.3 மேம் இப்போ ரீசெண்ட் எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ் படி கரெக்ட் 1.3. 1.3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 1992 1992. ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட் படி இதுல வந்து நம்ம இந்த இப்போ 6 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்களா 6வது ரிப்போர்ட் அப்படிங்கிறது இதுல எடுத்தீங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வளர்ச்சி பர்சன்டேஜ் அண்டர் 5 வளர்ச்சி குன்றல் 38.2 29.3 ஓகேவா. 29.3. ஸோ 35.5 இருந்தது 29.3 வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதே மாதிரி எடை அப்படிங்கிறது எடை பரவல் 37. 37 1.8. எஸ் 32.1ல இருந்து 31.8 வந்து கம்மியா இருக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறவங்க கூட அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட எண்ணிக்கை எவ்வளவோ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க பர்சன்டேஜ் 57. 54 54.9% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே இதுல அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த அண்டர் 5ஓட டேட்டாஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா 90.6%. ஸோ தமிழ்நாட்டில் இன்ஸ்டிடியூஷன் டெலிவரிஸ் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி 99.9. எஸ் 99.9% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் 148 to 151. ஓகே 148ல இருந்து 151 வரைக்கும். ஸோ இவர்களுக்கான இந்த ஏஜ் லிமிட் என்ன? 6 years or 65 age. எஸ் 6 years or 65 ஏஜ். ஓகே ஸோ இது இருக்குல்ல பரவாயில்ல. ஓகே அதை முடிச்சிட்டீங்க. வரும் வாஷ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? வாஷ் water sanitation hygiene. எஸ் வாட்டர் சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன். ஸோ இது வந்து எப்போ ஃபர்ஸ்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? 1990. எஸ் 1990ல வந்து WHO அண்ட் யூனிசெஃப் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வச் பாரத் அபியான் எப்போ கொண்டு வந்தாங்க? SBA 2014 அக்டோபர் 2. ஜல் ஜீவன் மிஷன் 2019 August. எஸ் 2019 ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது. ஸோ ODF இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 2016. ஸோ ODFனா என்ன? ODF பிளஸ்னா என்ன? ODF பிளஸ்னா என்ன? ODFனா ஒரு நாள்ல ஒரு தடவை கூட மலம் கழிக்காம இருக்கணும் அந்த கிராமத்துல. ODF பிளஸ் ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. டாய்லெட் சொல்லுங்க. ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ODF பிளஸ் அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே ஸோ ODF அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நாள் கூட அந்த ஒரு நாளில் ஒரு டைம் கூட அந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, திறந்த வெளி மலம் கழித்தல். ODF ப்ளஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கூட ODF கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் அண்ட் அதில் வந்து தண்ணி வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ODF ப்ளஸ்ல இது கூட சேர்த்து நமக்கு அந்த சாலிட் வேஸ்ட் சீவேஜ் மேனேஜ்மெண்ட் ஓகேவா, அந்த திடக்கழிவு வந்து அதை மேலாண்மை பண்ணக்கூடியது. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வரணும். இது மூணு தான் அந்த ODF ப்ளஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுவிதா அப்படிங்கிறது என்னது? சுவிதா அப்படின்னா மீனிங் என்ன? சுரக்ஷானா என்ன? சுவாபிமான் அப்படிங்கிறது என்ன? சுவிதா அப்படிங்கிறது சௌகரியம், சுரக்ஷானா பாதுகாப்பு, சுவாபிமான் அப்படிங்கிறது சுயமரியாதை. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட்ல SM ஸோ அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ் ஃபார் single metric, M measurable, A for achievable,
ம். R for regressive verification. ம். T for targeted. எஸ் சூப்பர். ஸோ எஸ் ஃபார் சிங்கிள் மெட்ரிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரிகாரஸ் வெரிஃபிகேஷன், டி ஃபார் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நமக்கு வந்து எஸ்பிஎம் அகாடமி அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எஸ்பிஎம் அகாடமி 2025 ஓகேவா? 2025ல எஸ்பிஎம் அகாடமி அண்ட் வாட்ஸ்அப் ஆடியோ லைசன்ஸ் போன்ற ஏற்பாடுகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. எஸ்பிஎம் அகாடமினா என்ன? எஸ்பிஎம் அகாடமினா அவங்க வந்து அது மூலமா அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து கேம்பெயின் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கானது அந்த கிளீன்லினஸ் ரிலேட்டடா எல்லாம் அவேர்னஸ் கொடுக்கக்கூடியது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனை வந்து எப்போ வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? December 31, 2028. December 31st 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் கேம்பெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2021 March 22. எஸ் 2021 March 22. ஸோ இதோட தீம் என்ன? டேக்லைன் ஒன்று வச்சிருப்பாங்க. Catch Catch the rain when it rain comes. where it falls, Where when it it falls. falls. ஓகே. ஸோ கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் அண்ட் வென் இட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த தீம் வந்து வச்சிருப்பாங்க. எப்பொழுது பெய்கிறதோ எங்கு பெய்கிறதோ அங்கேயே மழை நீரை பிடியுங்கள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 வந்து என்ன சொல்லும்? Clean water. Clean water and sanitation. கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் வந்து ஃபர்ஸ்டா எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. அகெயின் அது அமெண்ட்மெண்ட் பண்ணது இப்போ 2026ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 வேஸ்ட் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அந்த வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட், ஸ்பெஷல் கேர் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி 4 வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இப்போ பண்ண அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ நமக்கு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நன்னீர்ல வந்து இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 4%. எஸ் 4% மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3R அப்படிங்கிறது என்னது? 3R. Reuse, Reduce, recycle. reuse, எஸ் recycle. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது 3Rல வரும். 4 ஆர்னா மேம் 4Rனா வந்து ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்க இருக்காங்கல்ல ஜல்சக்தி மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா யாரோட சப்போர்ட்டோட நமக்கு அந்த தண்ணி பற்றாக்குறை, வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஃபுல்லா கேளுங்க. ஸோ வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கக்கூடிய 7 ஸ்டேட் யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய 8000 கிராம பஞ்சாயத்துகள்ல அந்த மழை நிலத்தடி நீர்மட்டம் இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யாரோட ஃபண்டோட கொண்டு வந்திருக்கிறாங்க? World Bank. எஸ் வேர்ல்டு பேங்க். ஓகேவா? சூப்பர். ஸோ வேர்ல்டு பேங்கோட ஃபண்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமாமி கங்கா ஃபர்ஸ்டா எப்போ கொண்டு வந்தாங்க? 2014 2014. இப்போ எப்போ எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்க? 2026. ஓகேவா? 2026க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நமாமி கங்கா மூலமா எந்த ஸ்டேட்ல ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாம் வந்து புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கும்? உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ், அப்புறம் இன்னும் 2 அப்படியே மேல UP. ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிஷா. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட்ல வந்து இருக்கக்கூடிய ஆறுகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் படி
எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு அவங்க வீட்டுக்கிட்டேயே தண்ணி வசதி கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க? 67%. ஓகேவா? 67% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்னை நர்மதா தண்ணீர் குழு. இது வந்து எந்த ஏரியால இருக்கக்கூடியது? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்யூல் ட்ரைப் பெண்களால மத்திய நிர்வகிக்கப்படுது. பிரதேஷ். எஸ், மத்திய பிரதேஷ். ஓகேவா? மத்திய பிரதேஷ்ல திந்தோரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல அன்னை நர்மதா தண்ணீர் குழு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்யூல் ட்ரைப் பெண்களால நிர்வகிக்கப்படக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம். இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2013 ஆமா. 2011ல ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்து 2012ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எத்தனையாவது கோல்? 3. 3. எஜுகேஷன் 4. 4. ஓகே. ஸோ டீசென்ட் ஒர்க்கு 8 8. 8. ஓகே. க்ளீன் எனர்ஜி 7. 7. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5. 5. இன்இக்வாலிட்டி ஓகே. தான் 10. ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் அப்படிங்கிறது 10. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தூய்மை தினம் அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்றாங்க இந்தியால? அக்டோபர் 2. எஸ், அக்டோபர் அக்டோபர் 2. 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்ருத். அம்ருத் எப்போ கொண்டு வந்தாங்க? அம்ருத் 2015. 2015. அம்ருத் 2.0 21 October 1, 2021. 2021. எஸ் 2021 அக்டோபர் 1ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்கான ஸ்கீம்? இது சிம்பிளா Urban transformation. அர்பன் எஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2020. 2021 எஸ் 22 2021 2022. ஸோ அந்த டைம் பீரியட்ல நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ் எஸ்ஏஜி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 10ல கொண்டு வந்திருப்பாங்க. 11ல rolled out. ஸோ 2010ல பைலட் ப்ராஜெக்டா கொண்டு வந்து 2011ல வந்து நமக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐசிடிஎஸ் எப்போ? 75 75. ஐசிபிஎஸ் எப்போ? 2009. எஸ் 2009. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அடலசன்ட் அப்படின்னு வளரிளம் பருவ பெண்கள் எந்த ஏஜ் கேட்டகரி கவர் ஆவாங்க? 14 to 11 to 18 14 to 18. 14 to 18. ஓகே. 14 to 18. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போஷான் இதுல 11 to 14 இயர்ஸ் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஆமா அதுல வந்து 11 to ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி நமக்கு எத்தனை அங்கன்வாடிகளை திறன் அங்கன்வாடிகளா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க? 2 லட்சம். ஓகேவா? 2 லட்சம். எஸ் 2 lakhs. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா ஸ்கீமோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1515 1515. 1515 அப்படிங்கிறது. வத்சல்யா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? மிஷன் வத்சல்யா 2021. எஸ் 2021. 2021. அதுவே என்பிஎஸ் வத்சல்யா 24. எஸ் 24. 2024. வாட்டர் பில் எப்ப கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல? 28 June. 2025. எஸ் ஜூலை ஜூன் ஜூன் 28 28. 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 டைமிங் எப்பெல்லாம்? 1113. 1113 எஸ் 1113 அப்படிங்கிறது. ஸோ அதுவே வந்து நமக்கு ஃபர்ஸ்டா இது எங்க கொண்டு வந்தாங்க? எந்த ஸ்டேட்ல? கேரளா கேரளா. கேரளாவை பார்த்து தான் நம்மளும் அதை கொண்டு வந்திருப்போம். இது இப்ப இருக்கா? இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குது. CWSN அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸா? நீட்ஸ். ஓகேவா? எஸ் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ESCR யுனைடெட் நேஷன் கமிட்டி. ESCRனா ESCRோட ஃபுல் ஃபார்ம்
எக்கனாமிக் அண்ட் சோஷியல் எஸ், கல்ச்சரல் ரைட். எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் Social and ரைட்ஸ். cultural. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரமும் தூய்மையும் குடிமை நற்பண்புகளில் மிகவும் எளிமையானவை அப்படின்னு சொல்லி சொன்ன பிரசிடென்ட் யாரு? ராம்நாத் கோவிந்த். எஸ், ராம்நாத் கோவிந்த். ஸோ சிஆர்எஸ்பி ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1986. எஸ், 1986. ஸோ இதை டிஎஸ்சின்னு சேஞ்ச் பண்ணது 1999. 1999. இது நிர்மல் பாரத் அபியான் மாத்தினது 2021. 2009. ஓகே, 2009 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. தேசிய குடிநீர் இயக்கம் NDWM எப்ப தொடங்குனாங்க? 1986. எஸ், 1986. இது நிபுன் நிர்மல் பாரத் அபியானா? ஸோ இல்லை 2009 கொடுத்துருக்குறான். நம்ம சோஷியல் இஷ்யூஸ்ல 21 படிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ நிர்மல் பாரத் அபியான். The 9 years child சம்பந்தமே இல்லாம 1999 கொடுத்துருக்குறான். நிர்மல் பாரத் அபியான். ஸோ 1999 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் அந்த டிஎஸ்சி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரீநேம் பண்ணது 2012 தான். ஓகேவா? 2012 தான் நான் 25. ஸோ 2012 தான் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வஜல் தாரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்வஜல் தாரா 2002. சூப்பர். ஸோ 2002 டிசம்பர் 25 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸ்வஜல் தாரா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேசிய குடிநீர் இயக்கம் NDWM வந்து 1986. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த 5-year பிளான் டைம் பீரியட் வரும் ஸ்வஜல் தாரா? 98. 11வது ஐந்தாண்டு திட்டம். 11. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர் குவாலிட்டி சப்மிஷன். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2017 கொண்டு வந்திருப்பாங்க. டார்கெட் வந்து 2021 வச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலா எதெல்லாம் வந்து அந்த பாதிப்பை மாத்தணும்னு வச்சிருப்பாங்க? என்ன மாசுபாடு? அந்த ஃப்ளூரோசிஸ் ஃப்ளூரைடும் ஆர்சனிக்கும். எஸ், ஆர்சனிக் அண்ட் ஃப்ளூரைட் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட். நேஷனல் வாட்டர் குவாலிட்டி சப்மிஷன் 2021 மார்ச்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் மிஷன்ல பெர் டேக்கு ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளவு லிட்டர் வாட்டர்? 55 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த 100% நமக்கு இது வரைக்கும் எந்த பிளேசஸ் எல்லாம் வாட்டர் டேப் வாட்டர் இதாக இருக்கும் அப்படிங்கிறது கோவா. ஸோ நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாமே மேக்சிமம் கோவா, அந்தமான் நிக்கோபார், அதுக்கப்புறம் தாத்ரா நாகர், டாமன் டையூ, நெக்ஸ்ட் வந்து குஜராத். ஸோ அந்த பக்கம் நார்த்ல நிறைய ஸ்டேட் வந்து இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஸோ எங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 89 மேம். 89% தமிழ்நாடு. ஸோ அடுத்தது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் அந்த வாட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு. அது பிறகு லாஸ்ட் டைம் வந்து அந்த எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க நீரு சோட்டு. ஸோ அது எந்த பிளேஸ்ல உள்ளது? ஆந்திரா. ஓகேவா? ஸோ நீரு நீரு அப்படிங்கிறது நம்ம இங்கே ஆந்திராவில் அந்த தெலுங்குல வந்து சொல்லக்கூடியது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுஜலம் சுஜலம் எங்க? குஜராத். ஓகே. அப்புறம் ஜல் ஜீவன்னே வரும், அது வந்து பீகார். ஜல் ஜீவன் ஹரியானா. ஜல் ஜீவன் வந்து பீகார். இதே ஜல் ஹாய் ஜீவன் அப்படின்னா வந்து ஹரியானா. ஹாய் ஹாய் ஹரியானா. ஓகே.
ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீரு சோட்டு அப்படிங்கிறது ஆந்திரா. ஸோ முக்கிய மந்திரி ஜல் ஸ்வலாம்பன் அபியான். ஸ்வலாம்பன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். ஓகேவா? ஸ்வலாம்பன் ராஜஸ்தான். அடுத்தது ஜல்யுக்த் ஷிவர் அபியான். ஷிவர் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ சிவசேனா வந்து மகாராஷ்டிரால தானே இருக்காங்க. ஸோ ஷிவ் அப்படின்னா மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுஜலாம் சுஃபலாம் ஜல் அபியான். சுஜலாம் சுஃபலாம் அப்படின்னா குஜராத். ஓகேவா? இந்த இதுல கூட வரும் இல்லையா, இந்த வந்தே மாதரத்துல வந்தே வரும் மாதரம். சுஜலாம் சுஃபலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மோடிஜி தானே பிஎம்ஆ இருக்கிறாரு, அவர் குஜராத் ராஜு தானே, அதனால நேஷனல் சாங் வந்து அவர் தானே இப்போ கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஷன் காக்கத்தியா, இது வந்து தெலுங்கானா, காக்கத்திய வம்சம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜல் ஜீவன் ஹரியாவலி. ஸோ ஹரியாவலி அப்படிங்கிறது பீகாரு, அதே ஹாய் அப்படின்னா ஹரியானா. ஓகேவா? ஸோ ஹரியாவலினா பீகாரு, ஹாய்னா ஹரியானா. ஸோ அடுத்தது வந்து குடிமராத் ஸ்கீம் அப்படிங்கிறது பேர்ல இருக்கு இல்லையா, தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜல சம்வர்தனே. சம்வர்தனே அப்படிங்கிறது கர்நாடகா. குபில் தாரா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். அடுத்தது ட்ரிங்க் ஃப்ரம் டேப் மிஷன் அப்படிங்கிறது ஒடிசா. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி எந்த ஆர்டிகல்? 51. ஆர்டிகல் 51 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டாக்ஸஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க, பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூலிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லுவாங்க? 268. எஸ், 268ல வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு? Granville எஸ், கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு. குவாசி ஃபெடரலிசம் சொன்னது அரைகுறை. கேசி வியர். எஸ், கேசி வியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ அதுக்காக 262. எஸ், 262 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போஸ்டிங் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்ட்? ராஜமன்னார் கமிட்டி. எஸ், ராஜ்மன்னார் கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ராஜ்மன்னார் கமிட்டியில யார் யார் இருந்தாங்க? அவரு கூட 2 பேரு. Chandra. லக்ஷ்மணசாமி முதலியாரும் சந்திர ரெட்டி. ஓகேவா? 2 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க? ஹைதராபாத். எஸ், ஹைதராபாத். ஓகேவா? சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்துல கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 months அப்படிங்கிறது பேசிக் பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனா கொடுக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்திய வனத்துறை அவங்களுக்கு வந்து எவ்வளவு இயர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க? 2 years தானே? எஸ், 2 years. ஓகேவா? அவங்களுக்கு தான் கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்படும். ஸோ அது வந்து எங்க கொடுப்பாங்க? எந்த பயிற்சி? எஸ், டேராடூன்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஐ மீன் இந்திய வெளியுறவு பணிகள் அப்படிங்கிறது ஃபாரின் சர்வீஸ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரியால நிர்வகிக்கப்படுது? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆமா. எஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு செலக்ட் ஆகுறவங்களுக்கு எத்தனை வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க? 3 வருஷம். ஓகே, ஸோ 3 வருஷம் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்தாங்க?
எஸ் லீ கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா எப்போ அமைச்சாங்க இந்த பணியாளர் தேர்வாணையம்? 1926. 2023. எஸ் 26 ஓகேவா, 1926 அக்டோபர் 1ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ முதல் தலைவர் யாரு? எஸ் சூப்பர், சராஸ் பார்க்கர். ஓகேவா, சராஸ் பார்க்கர் வந்து ஃபர்ஸ்ட் தலைவரா நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த நமக்கு வந்து கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் இப்போ ஃபெடரல் பிஎஸ்சி 1937. எஸ் 1937 ஏப்ரல் 1ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க? January 26, 1950. எஸ் ஜனவரி 26, 1950ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினரா ஆயிருப்பாங்க? ஸோ ஃபெடரல்ல இருந்தவங்கள அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க யூபிஎஸ்சிக்கும் அப்படிங்கிறது. எந்த ஆர்டிக்கல்? 321. 378ல 1. ஓகேவா, 378ல 1 படி மாறி இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் மெம்பர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி? 317. எஸ் 317 பேஸ் பண்ணி. ஸோ இவங்களோட இந்த தேர்வாணையத்தோட கமிஷனோட பணிகளை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் எந்த ஆர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன்? 321. எஸ் 321 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இவங்களோட பணிகள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அது டியூட்டிஸ் 318. 320. ஓகே, ஸோ 320 பணிகள். 2020. எஸ் 318ல வந்து ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லுவாங்க, அந்த உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ 323ல என்ன சொல்லியிருப்பாங்க? ரிப்போர்ட்ஸ். ஓகே, அறிக்கைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தேர்வாணையம் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? 1+10. ஓகேவா, ஒரு தலைவர் 10 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த பதவி அப்படிங்கிறது எது? கேபினட் செக்ரட்டரி. எஸ் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சியில கிளியர் பண்றவங்க அந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு வருஷம் டென்யூர்? 65 years. 6 years or 65 age. ஸோ அதுவே இந்த பிஎஸ்சி பப்ளிக் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 6 years or 62. எஸ் 6 years or 62 அப்படிங்கிறது. அந்த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அதோட சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது யாரு? President. எஸ் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ரிமூவல் பண்ணக்கூடியது President. எஸ் பிரசிடென்ட் தான் ரிமூவல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கக்கூடிய சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? Governor. கவர்னர். ரிமூவ் பண்றது President. பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கக்கூடிய தலைவர் உறுப்பினர்களை ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஓகேவா, நாட் எலிஜிபிள். மெம்பர் சேர்மன் ஆகலாம், பட் வந்து ரீ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. வேற போஸ்டிங்லாம் 2வது முறை அதே பதவியில நியமிக்கப்பட முடியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஏஜி கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவரு மிக முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? எஸ் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளோட நிதி நிர்வாக வரலாற்றுல இந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 முக்கியமான கட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. 4 important stages ஞாபகம் இருக்கா?
1765ல இருந்து 1858 வரைக்கும். ஓகேவா? அந்த பெருங்கிளர்ச்சி சிப்பாய் மியூட்டினி வரைக்கும். நெக்ஸ்ட் 1860 டு 1919. 1860ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிதி இன்கம் டாக்ஸ் எஸ் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. நவீன நிதிநிலை அறிக்கை இல்லையா பட்ஜெட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் 1860 டு 1919. தேர்டு பார்த்தீங்கன்னா 1919ல இருந்து 1947 வரைக்கும். ஸோ கடைசி வந்து 1950ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டேஜா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1860ல பட்ஜெட் யார் இது பண்ணது? ஜேம்ஸ் வில்சன். எஸ் ஜேம்ஸ் வில்சன். ஸோ அவர் தான் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவே 1947ல ஃபர்ஸ்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு? சண்முகம் ஷெட்டி. எஸ் சண்முகம் ஷெட்டி வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் யாரு? Cornwallis. பட்டேல். பட்டேல். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் அதான் கார்ன்வாலிஸ். எஸ் அதுதான் கார்ன்வாலிஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்டா ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து இந்தியர்களும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க? மெக்காலே வந்து சொல்லியிருப்பாரு. ஒரே நிமிஷம். ஸோ இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் இது எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கவர் ஆகும்? 315 எஸ் 315ல இருந்து 323 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ யூபிஎஸ்சியோட முதல் பெண் தலைவர் யாரு? ஆனா மல்ஹோர். ரோஸ் மில்லியன் பீப்புள். ரோஸ். ஓகேவா? எஸ் ரோஸ். ஓகேவா? ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஐஏஎஸ் ஆபீசர் தான் ஆனா மல்ஹோத்ரா. ஆமா ஃபர்ஸ்ட் பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 1966ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எப்போ? 1924. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நான் போர்டு சொல்லிட்டேனா? 26 தான். 1975 நவம்பர் 4. ஓகே. ஸோ நீங்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு போயிட்டீங்க. ஸோ அந்த அரசு அலுவலர் தேர்வாணையம் 1975 நவம்பர் 4ல வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது எதன் மூலமா இயற்றப்பட்டது? பார்லிமெண்ட். எஸ் பாராளுமன்ற சட்டப்படி இயற்றப்பட்டது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து பாரோ பண்ணோம்? யூகேல இருந்து பாரோ பண்ணோம். ஸோ இந்த ஒரு தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்? 6% of the votes, valid votes, 2% of the seat, 4 ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் பார்ட்டியோட ஸ்டேட்டஸ், அடுத்த 4 மக்களவை உறுப்பினர்கள் வந்து பெற்றிருக்கணும், லோக்சபா மெம்பர்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 6% வந்து செல்ல தகுந்த வாக்குகள் அப்படிங்கிறது. ஸோ 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துல 4 மக்களவை உறுப்பினர்கள். ஓகேவா? இது வந்து பெற்றிருக்கணும். அடுத்த செகண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன்ல 3 ஸ்டேட்ல 2% உறுப்பினர்கள் வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 ஸ்டேட்ல மாநில கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது பெற்றிருக்கணும். ஸோ இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஸோ நமக்கு இப்போ நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது எத்தனை ஸ்டேட் இருக்கு? இப்போ 6 பார்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பகுஜன் 3 ஸோ அன்னைக்கு மாத்திக்க சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ 3 ஸ்டேட்ல 2% வந்து 3ன்னு சொல்லிட்டீங்க. கட்சி மாநில கட்சி ஸ்டேட்டஸ் 4 தானே? 4 states தானே மேம்? 4 ஸ்டேட்டா? 4 ஸ்டேட். ஸோ அதை வந்து 3ன்னு மாத்தி வச்சிருக்கேன் நானு. அந்த 2% மட்டும்தான் மேம் 3 states சொன்னீங்க. இல்ல அதுவுமே வந்து அதுல லட்சுமிகாந்த் வந்து தனியா கொடுத்திருக்க மாட்டான், மொத்தமே வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஒரே நிமிஷம்.
எஸ். ஓகே, ஸோ அது 4 தான். ஓகேவா, அது 4 தான். ஸோ 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி அந்தஸ்து அப்படிங்கறது பெற்றிருக்கணும். 3 மாநிலங்கள்ல 2% உறுப்பினர்களை வந்து பெற்றிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 6%, 4 அல்லது 6% ஓட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மக்களவை உறுப்பினர்கள். அடுத்தது 3 ஸ்டேட்ல 2% மெம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட்ல மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கணும். ஸோ பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் என்ன? யானை. எஸ், எலிஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பல் ப்ரூம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பிஜேபியோடது தாமரை. தாமரை. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் மாநில கட்சிகளுக்கான இது என்னது, என்னெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கணும்? 6% vote plus 2 assembly seats, 6% vote இல்ல 1 லோக்சபா seat. லோக்சபா சீட் 1 லோக்சபா seatல every 25 seatக்கு 1 லோக்சபா seat. ஓகே. இன்னொன்னு 3% 3%. ஓகே. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க 8% வேற இருக்குமா? ஆமா, அது ஒண்ணு இருக்கும். ஸோ மொத்தமா வந்து 5 இது இருக்கும், 8% ஓட்டு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6% வாக்கு பெற்று 2 இடங்கள்ல வெற்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா லோக்சபாவா இருந்துச்சுன்னா 6% ஓட்டு பெற்று ஒரு மக்களவை தொகுதியில வெற்றி. அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தல்ல அந்த மாநிலத்துல 3% வாக்கு பெற்று 3 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கணும். ஒவ்வொரு 25 லோக்சபா சீட்டுக்கும் 1 இடம் வீதம் வெற்றி பெற்றிருக்கணும். லோக்சபா எலெக்ஷன்லயோ இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்லயோ பார்த்தீங்கன்னா 8% ஓட்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 280 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் 5வது ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு? பிரம்மானந்த ரெட்டி. ஐம்புலன்களையும் வென்றவர் என்ன ஆவார்? தியாகி ஆவார். மகாவீர் தியாகி. ஓகேவா. ஸோ ஐம்புலன்களையும் வென்றவர் தியாகி ஆவார் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கு மகாவீர் தியாகி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6க்கு யாரு? பிரம்மானந்த ரெட்டி. ஓகேவா. 6 வந்து ஆனந்தமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே, 6 ஆனந்தம். ஸோ பிரம்மானந்தம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷவான் வந்து எத்தனையாவது? ஷவான் 8. ஓகேவா. 8 வந்து ஷவான். ஸோ அடுத்தது பந்த் 10. ஓகே. 11 யாரு? குஷ்ரு. குஷ்ரு. ஓகே. ஸோ குஷ்ரு வந்து 11. சந்தா எத்தனையாவது? ஏகே சந்தா தேர்டு. ஓகேவா. ஸோ 3 சந்தா, சந்தா மாமா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 3 வந்து சந்தா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 12th யாரு? ரங்கராஜன். ஓகே. 14 யாரு? 14 எஸ், YV ரெட்டி. ஸோ 15 யாரு? NK சிங். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 41% சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபிஸ்கல் டெபிசிட் பை கேப்பிங் ஸ்டேட் டெபிசிட் அப்படிங்கிறது GSDPல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 3. எஸ், 3% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்டது நிதி பற்றாக்குறையா? அதேதான். நீ வரிசையா அடுத்த இருந்த பாயிண்ட் சொன்னியா? இல்ல, எனக்கு லைட்டா அப்படிதான் புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஓகே. அது 4 to 6 வந்து 10%. எதுங்க புரியல? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து லோக்கல் பாடிஸ்க்கு 10%. ஆமா, 10% வந்து சொல்லிருப்பாங்க. 10%. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன கேட்க வந்தீங்க? தெரியல, யாரோ கேட்க. 3% வந்து 4 plus or minus 6ன்னு லிபரல் பண்ணி வச்சு. அது வந்து இப்போவா? உச்சேல் அது பட்டேல் 15th கமிட்டி ஃபினான்ஸ் கமிஷனா கொடுத்தது. இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ இது வந்து இப்போ உள்ள டேட்டா இவ்வளவுதான், 3% தான். ஓகேவா. ஸோ அந்த வெப்சைட்ல தான் எடுத்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு GDP அப்படிங்கிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல எவ்வளவு சொல்லியிருப்பாங்க? 10%. எஸ், சூப்பர். ஸோ 10% வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் 17.5. இல்ல 10 தான். அதுக்கும் 10 தான்.
ஓகே. ஸோ பாப்புலேஷன் தான் வந்து 17.5. ஸோ டெமோகிராஃபிக் வந்து 10 தான். ஏரியா 10 10. எஸ் அதுவும் 10 தான். டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபெக்ட் 10 இதுல இல்ல. இப்போ இல்ல 2.5 வந்து 2.5% இருக்கும். இப்போ வந்து Yes. அதை எடுத்துட்டு கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வச்சிருக்கோம். எஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? போன இதில் எவ்வளோ, இப்போ எவ்வளோ? போனது 45, இப்போ 42.5. எஸ் சூப்பர். ஸோ லாஸ்ட் வந்து 45%, இப்போ வந்து 42.5% அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்டரும் ஸ்டேட்டும் எவ்வளோ ஷேர் பண்ணிப்பாங்க? 50 பைப் Yes, 50, மானிட்டர் 50. பண்ணோம் 60:40. எஸ் கரெக்ட். ஸோ 50-50 ஷேரிங்கு. ஸோ மானிட்டரிங் வந்து 60:40 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ 16 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடி மதிப்பிலான மானியங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தமா? 9.47 lakhs crore. ஓகே, 9.47 lakhs crore ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மெயினா 3 ஏரியாவுக்கு இருக்கும். நகர்ப்புறம், கிராமப்புறம், பேரிடர் மேலாண்மை. ஓகேவா? அர்பனு, ரூரலு, எக்ஸ்ட்ராவா வந்து பேரிடர் மேலாண்மைக்கு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? விஜய் கேல்கர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்? 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க? 246A, 279A. எஸ் 246A, 269A, 279A. 279A எதுக்கு? கவுன்சில். GST கவுன்சில். எஸ் ஜிஎஸ்டி கவுன்சில். 269A Interstate Interstate GST. எஸ் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி. 246A Parliament only make the law. Parliament to make law. எஸ் பார்லிமெண்ட் வந்து இது ரிலேட்டடா லா வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ ஜிஎஸ்டி இப்போ நமக்கு 2.0 எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? செப்டம்பர் 22. செப்டம்பர் 22, 2025ல. 4 லேபர் கோடையும் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2019 ஒண்ணு அந்த வேஜஸ் மட்டும், மத்ததெல்லாம் 2020. 2020. November 21. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? நவம்பர் 25 November 21. எஸ் 2025 நவம்பர் 21. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டிகல் என்ன? 338. 338. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அது ஒரு A. ஏ. ஓகே 338A. அதுவே இவங்க பிசி B. 338B. எஸ் 338B. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெசா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1996ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ டிசம்பர் 24. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்களோட ரிப்போர்ட் வந்து இப்போ பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது ஸ்டேட் ரிலேட்டட் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க? ஆளுநர். எஸ் ஆளுநர், ஸ்டேட் கவர்னருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 338Bல எந்த கிளாஸ் சொல்றோம் இதை பத்தி? Class 7. சூப்பர். ஸோ கிளாஸ் 7 அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் பேக்வர்ட் கிளாஸுக்கு எப்போ கொடுத்தாங்க? 102nd amendment. 102nd கான்ஸ்டிடியூஷனல் 2018. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுல? 338B, 342. 336, 26C. எஸ் 336ல 26C அப்படிங்கிறது அந்த டெஃபினிஷன் ரிலேட்டடா ஆட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் 342A, 338B அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் 350B. 350B. எஸ் 350B அப்படிங்கிறது.
ஸோ இந்த பார்லிமெண்ட் enacted the CAG's Act, Duties, Powers, Condition of Service Act எப்போ? 1971. எஸ் 1971. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ 1971ல நம்ம வேற என்ன ஆக்ட் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். MTP, Medical Termination of Pregnancy. ஓகே, ஸோ இந்த பாலிட்டியவே பார்த்துருக்கோம். பார்லிமெண்ட்ல என்ன பார்த்தோம்? ஹச்சன் சன்னியால் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். Contempt of court. Contempt of court. court. ஓகே, ஸோ contempt of மிஸ் ஆக்ட். ஸோ contempt of court வந்து எந்த ஆர்டிக்கல்ல நமக்கு கவர் ஆகும்? 129 and 215. எஸ் 129 வந்து அங்க சென்ட்ரல். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 215 அப்படிங்கிறது. அப்புறம் நேஷனல் ஹானர் ஆக்ட். நேஷனல் ஹானர் Honor ஆக்ட் Act. 1971. ஸோ அதுல எந்த Visa செக்ஷன்ல இப்போ வந்தே மாதிரம் கொண்டு வந்திருக்காங்க? செக்ஷன் 3. 3. எஸ் செக்ஷன் 3ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் ஆகும் 1971. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆர்டிக்கல் என்ன? 76. 76. எஸ் 76 அப்படிங்கிறது. ஸோ அட்டார்னி ஜெனரல் வந்து மெம்பர் ஆஃப் கேபினெட்டா? ஆமா. ஆமா. அப்படியா? No, no. அப்படியா? இல்ல கேபினெட் No. இல்ல கவுன்சில் ஆஃப் Council of மினிஸ்டர்ஸ்க்கு Ministers. அதுக்கு நிகரான ஒருத்தர். 88. ஓகே, ஸோ இது வந்து அவர் நாட் எ மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் கேபினெட். ஓகேவா? ஸோ தேர் இஸ் அ செப்பரேட் லா மினிஸ்டர் இன் த சென்ட்ரல் கேபினெட் டு லுக் ஆஃப்டர் லீகல் மேட்டர்ஸ் அட் த கவர்மெண்ட் லெவல். ஸோ லீகல் மேட்டர்ஸை பற்றி இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து போடப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நாட் எ மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் கேபினெட். ஸோ இதே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வச்சா கரெக்டாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிக்கல் என்ன? 165. 165 அப்படிங்கிறது. பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ், இம்யூனிட்டிஸ் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிக்கல் என்ன? 177. நோ, 194. ஓகேவா? 194 அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கும் இல்லையா, மினிஸ்டர்ஸ்க்கான ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது. எஸ், ஸோ அங்க வந்து 105, இங்க வந்து 194 அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இதை வந்து இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து டெய்லியும் 1 or 2 வந்து டெய்லி படிக்கக்கூடியதுல ரிவைஸ் பண்றீங்க. நான் கான்ஸ்டியூஷனல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ எது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருங்க, இது பாலிட்டி இந்த இதுல கொஸ்டின் பார்த்துருவோம். பிவைக்யூ. ஆமா, இதுல பெருசா இல்ல, அந்த எலெக்ஷன் கமிஷன்ல மட்டும் கொஞ்சம் கேட்டிருக்கான். ஸோ அதை மட்டும் ஓகே. ஸோ இது பாருங்க, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2 flowers and grass. ஓகேவா? 2 பூக்கள் மற்றும் புற்கள். ஸோ ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் எந்த வருஷம்னு பார்த்தோம்? 98. எஸ் 1998ல பார்த்தோம். ஓகே, ஸோ தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து கடிகாரம் சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி காரு. அசாம் கணபரிஷத் வந்து பூட்டு மற்றும் சாவி. ஸோ இதுல 3 கரெக்ட், எது ஒன்று தப்பு? ஸோ அசாம் பீப்பிள் பார்ட்டி தான் கிளார்க்கா? People. நேஷனல் பீப்பிள் பார்ட்டியா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோடது என்ன சிம்பல்? காங்கிரஸ் கை. ஓ, ஸோ அதுதானா? ஐஎன்சி தானா? ஓகே, ஸோ ஹேண்ட். ஓகேவா? அப்ப இதுதான் தப்பு. ஸோ பூட்டு சாவி ஞாபகம். ஆமா, அப்படி பீப்பிள் பார்ட்டி புக், இங்க காங்கிரஸ் பார்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு Clock காங்கிரஸ் பார்ட்டிக்கு தான். அக்கா, அது வெறும் காங்கிரஸ் தான்க்கா. அது இது கரெக்ட் தான். கடிகாரம் கடிகாரம் கரெக்ட் தானா? அசாம் அப்ப அசாம் சரத் பவாரோட 10 கம்மி சொல்லிட்டு ப்ரீ ஷூட்ல கேட்பாங்களா? 10 இருக்குமே. அப்ப இந்த அசாம் கணபரிஷத் தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ், அது வந்து அசாம் கணபரிஷத் வந்து எலிஃபண்ட். ஆமா, ஓகேவா? கனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யானை கனமா இருக்கும். ஓகே,
ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை வந்து வெயிட்டா இருக்கும், கனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபண்ட். அப்ப எலிஃபண்ட் வந்து இன்னொன்னு எது பார்த்தோம்? பகுஜன் சமாஜ். எஸ், பகுஜன் சமாஜும் யானை தான். அசாம் கன பரிஷத்தும் யானை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணும் வாக்கியங்களுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி அமைப்புக்குள் செயல்படுது, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டம் விதிகளுக்கு கட்டுப்பட்டது. ஸோ இது கரெக்ட். சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமயமாக்க கட்சிகள் மிக முக்கியமானவை. ஸோ இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? ஸோ நமக்கு இந்த சிம்பிள்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? இந்த எலெக்ஷன் சிம்பிள் எஸ் 1968ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராக்சி ஓட் எப்போ? பதிலி வாக்கு 2003. ஓகே, 2003ல. ஸோ அடுத்தது பாருங்க, இப்பதான் பார்த்தோம் தேசிய கட்சி அங்கீகாரம். ஸோ ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்கு, மக்களவை தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படணும், ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அங்கீகாரம், ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து எனி ஒன் ஆஃப் த 1, 2, 3 கிரிட்டீரியா இஸ் ரெக்வயர்ட். ஃபர்ஸ்ட் 3ல வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிளவுவாதம் என்பது ஒரு ஸ்டேட்லயா மேம் 2 ஸ்டேட்லயா மேம்? எதுங்க? 8%. 8% ஸ்டேட்ல தான். ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து 8% வாங்கணும். 2ஆ? அது நம்ம ஸ்டேட்ல தான். 8% மாநில கட்சி. ஆமா கரெக்ட். இது வந்து நேஷனல் பார்ட்டி வந்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ அங்க 8% வராது. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டேட் பார்ட்டிக்கு தான் 8% வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ஷனலிசம் அப்படிங்கிறது தேர்தல் போட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒன்று 2 கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஸோ அரசியலில் பிளவுவாதம் என்பது என்ன டிமெரிட் அப்படின்னா தேர்தல் போட்டி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்க்கணும் வாக்கியங்களில் எது சரியானது? ஸோ மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். ஓகேவா? ஸோ டெமோக்ரஸிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மேண்டட்டரி. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டி சிஸ்டம் அண்ட் டெமோக்ரஸி வில் பி இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ வந்து எதிர்கட்சி இல்லாட்டி அந்த இது வந்து முழுமை அடையாது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் முழுமை அடையுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் என்ஜாய்ஸ் த ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த ரேங்க் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர். ஸோ எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து நிலையை பெற்றிருப்பார். ஓகேவா? ஸோ 3மே நமக்கு கரெக்ட் தான். 1, 2, 3 கரெக்ட். ஸோ அடுத்தது பாருங்க 1 and 2 சரியான விடை கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது சுதந்திர தொழிலாளர் கட்சி பார்த்தோம் இல்லையா? அம்பேத்கரோட எப்ப ஆரம்பிச்சாரு? 56. 1937. தொழிலாளர் கூட்டம். எஸ், பட்டியலனத்தவர் கூட்டமைப்பு தான் வந்து 42. அது புக்ல வந்து தப்பா இருக்காமா, 37 ஆமா. ஓகேவா? ஸோ 37. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரதிய ஜனதா சங்கம் பிஜேபி யாரு? 84. தீன் தயாள் உபாத்யாய். ஓகே. ஸோ அடுத்தது சுதந்திரா பார்ட்டி, இது யாரு? ராஜகோபாலாச்சாரி. இது எப்ப ஆரம்பிச்சாரு? சுதந்திரா 1959. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏகே கோபாலன். கோபாலன். ஓகே. ஸோ பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எதுன்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் அப்பத்தி. ஓகே, அரசியல் விருப்பமின்மை அப்படிங்கிறது. ஓகே, அரசியல் விருப்பமின்மை தான் பொது நிர்வாக முறையில் மக்களில் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜனதாதள். ஸோ ஜனதாதளோட சிம்பல் என்ன? ஆரோ. ஓகேவா? ஆரோ. அடுத்தது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்த்தீங்க அப்படின்னா பவ் அண்ட் ஆரோ, வில் மற்றும் அம்பு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா லேடா. ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து ப்ளா. ஓகேவா? ஸோ இது இந்த சிம்பிள் லிஸ்ட் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன், அது வேணா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரீசெண்டா 5 சொல்லுங்க. 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து 15 ஆகஸ்ட் 1936 தானா? ஓகே, 1900. ஓகே, ரைட். ஆகஸ்ட் 15, 1936 தானாமா? 36 கிடையாது. ஓகேவா? ஸோ அஃபிஷியல் ரெக்கார்டு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, 36னே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யார்? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் determinants of political parties. Okay, so human nature,
என்விரான்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஸோ 4மே வந்து நமக்கு அந்த அரசியல் கட்சிகளோட தீர்மானிகள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் 3 தான் இருக்கு. ஸ்ட்ரகிள் வந்து கிடையாது. ஸோ 1 2 3 ஹியூமன் நேச்சர், என்விரான்மெண்ட், இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்தது அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் ஆயிருக்கும்? 1950 January 25. ஜான் 25. ஜான் 25 என்ன டே? Voters Tourism Day. Day. ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனை பேர் இருப்பாங்க? எவ்வளோ மெம்பர் பாடி? 1 plus multi-member body 1 plus 3. எஸ் 1+2. ஓகே. இந்த 1+2 அப்படிங்கிறது எப்போலேருந்து நமக்கு ஃபைனலைஸ் ஆச்சு? 1990. 1993ல இருந்து நமக்கு இந்த மல்டி மெம்பர் பாடி அப்படிங்கிறது கண்டினியூவா இருந்துட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1989ல வந்து கொண்டு வருவாங்க. அகெயின் 1990ல சிங்கிள் மெம்பர் பாடியா மாத்துவாங்க. 1993ல மறுபடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியோட சின்னம் அப்படின்னு கேக்குறாங்க? பகுஜன் சமாஜ். பகுஜன் சமாஜ் எப்ப நமக்கு ஆரம்பிச்சாங்க? 1984. எஸ் 1984ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னங்க? கன்சிராம். கன்ஷிராம் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் லாஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது அதே கொஸ்டின் தான், அப்பவே பார்த்த அதே கொஸ்டின் தான். ஸோ இது வந்து இதுதான் தப்பு. ஸோ அசாம் கன பரிஷத் அப்படின்னா யானை வந்து பார்த்தோம். ஸோ எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கு அப்படின்னா யூகேல. ஓகேவா? யூகேல. ஸோ யுஎஸ்எஸ்ஆர் சைனாலலாம் என்ன கட்சி முறை? சிங்கிள் பார்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். 1947ல மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்குனது யாருன்னு கேக்குறாங்க? மாப்போசி. ஓகேவா? மாப்போ சிவஞானம் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இவர் ஆரம்பிச்சது என்னது? சிவந்தி ஆதித்தன். நாம் தமிழர் நாம் தமிழர் 1950 அப்படிங்கறதுதான் எஸ்பிஓ. அது சிவந்தி அப்படிங்கிறது. ஸோ 1958. ஓகேவா? 1958ல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அடுத்தது அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எதுன்னு கேக்குறாங்க. ஸோ இது 4ல நமக்கு வந்து ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி யாரு 1925ல ஆரம்பிச்சிருப்பா? எம்என் ராய். எஸ் எம்என் ராய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ். கதார் பார்ட்டி லாலா ஹர்தயால். சோ ஜெயபிரகாஷ் நாராயணன் 1977ல தொடங்கின கட்சி எதுன்னு கேக்குறாங்க? ஜனதா பார்ட்டி. ஓகே, ஜனதா பார்ட்டி தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களுள் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்பன்னு கேட்குறாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் பிலீவ் இன் ஸ்டேட்டஸ் கியூ. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுது. ஸோ ஐடியாலஜிஸை பேஸ் பண்ணி தான் அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இன் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரைட்டியஸ் பார்ட்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்னது? வலதுசாரியா இடதுசாரியா? இடதுசாரி கட்சிகள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரியாகவும், பழமை வாய்ந்த கட்சிகள் இடதுசாரியாகவும், தாராளவாத கட்சிகள் நடுநிலை கட்சிகளாகவும் வகைப்படுத்தப்படுது. சோ இது வந்து நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருப்பேன். சோ அதை வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேடிக்கல் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் லிபரல் பார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ லிபரல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெண்டு சைடும் பப்ளிக் பிரைவேட் அப்படிங்கிறது கரெக்ட். எஸ். ஸோ இந்த தீவிர மாற்றத்தை வலியுறுத்தக்கூடியவங்க வந்து இடது லெஃப்ட் தான். ஆமா லெஃப்ட். ஓகேவா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி ரைட்டிஸ்ட். இவங்க வந்து ஓகே. எலெக்ஷன் law.
ம். ஸோ லெஃப்டிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது சமத்துவம், தொழிலாளர் நலன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிறது பழமைவாத கட்சிகள். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா பிஜேபிலாம் ரைட்டு. ம். ஆமா ரைட்டு. ரைட் வந்து பிஜேபி. ஸோ இவங்களாம் பாரம்பரியம், தேசியம், தனியார் துறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ அது ரெண்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேடிக்கலும் அந்த கன்சர்வேட்டிவா ஸோ அது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன், அது நோட்ஸும் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அப்போ 1 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க. ஸோ போடோலேண்ட் மக்கள் இயக்கம் ஜார்க்கண்டு, மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அசாம், லோக் ஜன்சக்தி வந்து பீகார் கொடுத்துருக்காங்க. லோக் ஜன்சக்தி எந்த ஏரியா? ராஜஸ்தானா? ராஷ்ட்ரிய லோக் ஜனதா பார்ட்டி ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. லோக் ஜனசக்தி எஸ். ஸோ என்ன சிஸ்டர்? 2 ஆப்ஷன் இன்டர்சேஞ்ச் ஆகான்னு கேக்குறேன். இல்ல, ஆனா லோக் ஜனசக்தி பார்ட்டின்னு கொடுத்தா பீகார் தான் வருது. பீகார் தான் மேம். ஹரிக்கேன் விளக்கு வந்து சின்னமா கொடுத்துருக்காங்க. ஓ அதான் ராஷ்ட்ரிய லோக் ஜனசா பார்ட்டியும் கரெக்ட் தான் மேம். ராங்கா ஏதாவது பாத்தீங்களா? இப்படிதான் வந்து மண்ணை மேல இருக்கிற கொண்டைய மறக்கிற தருணம். ஓகே, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இப்படிதான் பண்றது. ரைட்டு. ஸோ ராங்லி மேட்ச் வந்து 1 and 2. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? ராஷ்ட்ரிய லோக் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது, ஜன் சக்தி அப்படிங்கிறது. ஸோ இப்போ போடோலேண்ட் அசாம். ஓகேவா? ஸோ ஹில் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 85. ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் 1998. நேஷனல் பீப்புள் பார்ட்டி 2013. ஓகேவா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925. ஸோ நேஷனல் பீப்புள் பார்ட்டி சிம்பிள் என்ன? புக்கு. ஸோ அந்த புக்ல வந்து என்ன லெட்டர் இருக்கும்? கா. ஓகேவா? கா இருக்கும். அடுத்து எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்லன்னு கேக்குறாங்க. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராங் ஆர்கனைஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ பர்சனாலிட்டி கல்ட் இருக்கு, ஃபேக்ஷன் அண்ட் டிஃபெக்ஷன் அண்ட் ரீஜனல் பார்ட்டி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இதில் பார்த்துருப்போம் அந்த டாபிக்ல. ஸோ எந்த மாதிரி பார்ட்டி சிஸ்டம் இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறதுல. ஸோ அடுத்த தவறான பொருத்தத்தை கண்டறியவும். ஸோ அகாலிதள் அப்படிங்கிறது மத அடிப்படை சொல்லியிருக்காங்க. பொது உடைமை கட்சிகள் வந்து பொருளாதார அடிப்படை. ஸோ நாசி பார்ட்டி வந்து இன அடிப்படை. சமதர்ம கட்சி அப்படிங்கிறது பால்பேத அடிப்படை. ஸோ சோசியலிஸ்ட் பார்ட்டி எதை பேஸ் பண்ணியுமே இருக்காது, நடுநிலைமையா இருக்கக்கூடியது. ஸோ இப்போ டி தான் ஆன்சர். ஸோ இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஷ். இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிஷனிஸ்ட். ஓகேவா? ரிவிஷனிஸ்ட். ஸோ திருத்தல்வாதம் அப்படிங்கிறது திருத்தல்வாதம். டெமோக்ரஸி, மார்க்சிசம், சோசியலிசம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அரசாங்க முடிவெடுத்தலில் பணக்காரர்கள் அதிகாரம் படைத்த மக்களின் செல்வாக்கை குறைப்பது ஜனநாயக விரிவாக்கம். So bringing down the influence of the rich and powerful people in making governmental decision making is the challenge in the concept of expansion of democracy. People participation and their control in meaningful only when influence of the rich is brought down. It result in deepening of democracy. ஸோ மக்கள் பங்கெடுப்பு மற்றும் அவர்களின் கட்டுப்பாடு என்பது பணக்காரர்களோட செல்வாக்கு குறைக்கப்படும் போது மட்டுமே பொருளுடையதாக மாறும். இதுவே ஜனநாயகத்தை ஆழப்படுத்தும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து தப்பு, ஆர் வந்து கரெக்ட். ஓகேவா? ஜனநாயக விரிவாக்கம் அப்படிங்கிறது ஸோ அது கிடையாது, எல்லா மக்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சமூக இயக்கங்கள் வாய்ப்பெல்லைகளில் வேறுபட்டிருக்கிறது. சோஷியல் மூமெண்ட்ஸ் ஹாவ் வேரிட் இன் ஸ்கோப். ரீசன் என்னன்னா பல இயக்கங்கள் உள்ளூர் கொள்கை அளவிலேயே இருந்து வருது, அதே சமயம் மற்றவை சர்வதேச அளவில் கவனம் பெறுகிறது. ஓகே, ஸோ ரெண்டும் கரெக்ட், பட் இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சரியா? ஸோ இதனால தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தட் தே ஆர் அலைன்டு வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இவங்க வந்து யார் கூடயாவது சேர்ந்து செயல்படுவாங்களா? இல்லை, தனியாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ப்ரெஷர் குரூப் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க?
USA. எஸ் யூஎஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். ப்ரெஷர் குரூப் கேன் பி கால் த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட். ஸோ இவங்க வந்து அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்றதோட இணையதளங்களை பராமரித்து வராங்க. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு கொடுப்பாங்க. மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் வைட்டல் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெண்டர் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. பார்க்கர். ஓகேவா, பார்க்கர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது ஸ்லோகன். வாய்ஸ் ஆஃப் பீப்புள் மேபி வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் சூட்டபிளி அசோசியேட்டட் வித் எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. மக்கள் பங்கேற்பு. மக்களின் குரல் கடவுளின் குரலாகவும் இருக்கலாம் இல்லையா. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதோட ரிலேட் ஆகி வரக்கூடியது. ஸோ கீழைத்தேய வல்லாட்சி என்பது கருத்தியல் என்ன? வாட் இஸ் த ஐடியாலஜி ஆஃப் ஓரியன்டல் டெஸ்பாட்டிசம் அப்படின்னா மாறாத சமூகம். ஓகே, மாறாத சமூகம் அப்படிங்கிறது. ஸோ குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் எத்தனை சதவீத இடத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா 2%. ஓகே, 2%. ஸோ சர்வோதயாவின் குணாதிசயங்கள் பற்றிய சரியான கூற்றுகள். சர்வோதயா சொசைட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப். ஸோ சர்வோதய சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டுள்ளது. சர்வோதயா சொசைட்டி இஸ் செல்ஃப் ரெகுலேட்டட் செல்ஃப் மேனேஜ் இன் ஸ்மால் கம்யூனிட்டிஸ். சர்வோதய சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களில் சுயமாக நிர்வகிக்கப்படுது. சர்வோதயா சொசைட்டி இன்வால்வ்ஸ் த ஐடியா ஆஃப் த ஸ்ட்ராங்லி பில்ட் கிராம் ஸ்வராஜ். சர்வோதய சமூகம் வலுவான கட்டமைப்பை கிராம ஸ்வராஜ்ய யோசனையை உள்ளடக்கியது. ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட தன்னிறைவு உள்ளது. தேர் இஸ் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஈச் வில்லேஜ். அண்ட் சர்வோதயா சொசைட்டி ரெக்வயர்ஸ் மேக்ஸிமம் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சர்வோதயா சமூகத்திற்கு அதிகபட்ச அரசியல் வலுவான ஆயுதப்படைகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. ஸோ இந்த ஆயுதப்படையெல்லாம் வராது இல்லையா. ஸோ அது காந்தியோட ஒரு கொள்கை. ஸோ அது வந்து நமக்கு இருக்காது. அப்போ 5 தான் தப்பு. ஸோ 5 எலிமினேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்ஷனும் கேன்சல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மற்றும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்னொரு நேம் என்ன? நிர்வாச்சன் சதன் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம். ஸோ பின்வரும் கருத்தியல்களை கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றி சரியானதை கேட்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிரியேட் பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் அமங் த ஓட்டர்ஸ். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துது இல்லையா. ஸோ அவங்க வந்து கேம்பெயின் எல்லாம் பண்ணுவாங்க. பை பார்ட்டி அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம் ஆர் நெசசரி ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இரு கட்சி பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம். ஸோ இதுவும் உண்மைதான். அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பாலம் மாதிரி செயல்படும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிரியேட் கோஆபரேஷன் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா. ஸோ அப்போ 3மே நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தணும்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸா 4 இயர்ஸா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? 5 இயர்ஸா 4 இயர்ஸா? 5 இயர்ஸ் ஒன்ஸ் தானே நமக்கு எலெக்ஷன் நடத்துவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்க்கு வந்து 6% அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16வது சட்டமன்றத்தின் பலம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ வந்து 5 பேரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 பேராமா. அதான் அப்போ உள்ளது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உள்ள டேட்டா வந்து படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது படிக்கணும். ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து எத்தனை பேர் டிவிக்கு? 108. ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாரும் இது பாமகல இருந்து எத்தனை பேரு? 5 தான் நினைக்கிறேன். 5 பேரா?
2 பேரு பேசுவாங்க அடிக்கடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அது பார்த்துக்கோங்க எத்தனை பேருன்னு. ஆ, மத்தவங்க 2 வருவாங்க மேம். இந்த மத்த விசிகே ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆ 2 ஆ ஓகே. அந்த இவங்க விமன் 2. முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் அவங்க 2 2 அவங்களும் 2 தானா? ஓகே. அதான் அவங்க 2 இந்தியன் ஐயும். ஓகே ஃபைன். ஸோ இதுல மேம் அந்த பார்த்தீங்க அப்படின்னா 108ல தான் ஒரு சீட் வந்து கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. அப்ப 107 ஆமா. தான். அது வந்து இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது பயங்கர சட்ட சிக்கல்கள். ஓகே விட்டுறலாம். சுயேட்சை எத்தனை மேம்? அடுத்து எது சுயேட்சை? சுயேட்சை வந்து ஒருத்தரா 2 பேரா? ஒருத்தருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஒருத்தர். அந்த காமராஜ் வந்து இங்கேருந்து வந்திருப்பாரு. அது பேர் என்ன? இவரு டிடிவி கட்சியில இருந்து. அங்கேருந்து அவர் வந்திருப்பாரு. ஓகே. ஸோ அப்போ இது இவங்க எவ்வளவு வின் பண்ணாங்க? டிவிக்கு எத்தனை ஓட்டு? 35%. 34.92%. ஓகே. ஸோ இது நம்ம இவங்க தமிழ்நாட்டுல மொத்தமா எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு? 84.73. எஸ் 84.73% அப்படிங்கிறது அது ஒவ்வொரு பதிவாயிருக்கு. இடத்துலயும் ஒவ்வொரு டேட்டா கொடுத்துருக்காங்க மேம். 84.76. ஆமா அதனால நம்ம இதை 85ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ரவுண்டா வச்சுப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த டேட்டா யாராச்சும் கிடைச்சா எடுத்து போடுங்க. சரியா? இப்போ கரண்ட்ல வந்து எவ்வளோ இது இருக்காங்க எம்எல்ஏஸ். ஸோ தேசியவாத கட்சி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட கிளாக் ஷோஸ் டேஷ் டைம் அப்படின்னா 10:10. ஸோ இதான் அந்த கொஸ்டின். ஸோ அடுத்தது தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோழம் மற்றும் அரிவாள் மடல் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சிம்பிள் என்ன? அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம். ஸோ இது இவங்களுக்கு வரும். கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் இதுவா சோளம் அரிவாள் மடல். மேம் மார்க்சிஸ்ட் வந்து அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம் மேம். ம் இந்தியன் கம்யூனிஸ்ட் வந்து சோளம் அறுவாள். அதான் ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ அடுத்தது சமாஜ்வாடி வந்து பைசைக்கிள். ஸோ இது கரெக்ட். ஜனதாதள் வந்து கையிறைப்பான் இல்ல. ஸோ இது என்னது ஜனதாதளுக்கு? ஹரிக்கன் விளக்கு மேம். ஹரிக்கன் விளக்கா? ஓகே ம். ஓகே விளக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னா 30 days. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜெர்மனியின் புதிய அதிபராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஃபெட்ரிக் மெர்ஸ் எந்த கட்சியை சேர்ந்தவர்? எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கிறிஸ்தவ ஜனநாயக ஐக்கிய கட்சி. ஸோ இது வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளின் பெயர்களை அதன் தலைவருடன் பொருத்தி காட்டுக. ஸோ தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இல்ல இல்லையா? ஸோ செகண்ட் பகுஜன் சமாஜ் கட்சி கன்ஷிராமன். ஸோ இது கரெக்ட். அடுத்தது ஜனதாதள் வந்து சரத் யாதவ். ஸோ லோக் ஜனதா சக்தி லோக் ஜன்சக்தி இது யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? யாருங்க? யாரு தொடங்குனது? ஸோ ஓகே. ஸோ இதுவும் அந்த டேபிள் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ அது வேணா பிக் எடுத்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராம்விலாஸ் பஸ்வானா. ஓகே. பஸ்வான். ஸோ பிராந்திய மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 3% வாக்கு வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு வாங்கியிருக்கணும் மாநில கட்சி? எஸ் 8% அப்படிங்கிறது. ஸோ 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி, சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 6% வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எவ்வளோ? 8. ஸோ இதுதான் 8. அப்ப இது அது 6 மேம். 6%. ஓகே. ஸோ அப்போ 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது 2 தப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஜு ஜனதாதள். பிஜு ஜனதாதள் வந்து 1997.
ஸோ அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 98, தேசியவாத இந்த காங்கிரஸ் வந்து பார்ட்டி சிம்பிள் இயர் அது ஏதாவது ம். டேப்லர் ப்ராப்ளம் இருந்தா அனுப்புங்க எல்லாமே. ஓகே. ஸோ அனுப்பிவிடுறேன். ஸோ லோக் ஷார்ட்ஸா ஜனதா போட்டுருங்க மேம். பார்ட்டி ஷார்ட்ஸா போட்டுடலாமா? ஓகே அதுவும் போட்டுருவோம். போட்டுருங்க. ஆமா ஓகே மேம். ரைட். ஸோ லோக் ஜனதா பார்ட்டி வந்து 2000. ஓகேவா? ஓகே. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்தது இருக்குதா? சரி, இது வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன டாபிக் இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த எலெக்ஷன் சிம்பிள் ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ சிம்பிள், அதுக்கப்புறம் பார்ட்டி யார் தொடங்குனாங்க அப்படிங்கிறது, பார்ட்டி ஒரு நாள்ல ஸ்டார்டட். கவர் பண்ண முடியல. ஆமா, இது ஜாஸ்தி இருக்கு. ஆக்சுவலா இது நம்ம தனியா படிச்சோம். நான் படிச்சப்ப அப்ப வந்து பார்க்கல. ஓகே. மேம் இந்த ஸோ சிம்பிள் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு மேம். அது சால்வ் சரி, பண்ணும்போது. அதை சரி பண்ணிடுவோம். எலெக்ஷன் சிம்பிள் பார்ட்டி ஸ்டார்டட் பை. வேற என்ன டேட்டா இதுல? லெஃப்ட் விங் ரைட் விங் லெஃப்ட் விங்